டி ஹைஃபனேஷன் தியரி. ஹைஃபன்னா என்ன? இரண்டு சொற்களையும் பிரித்து காட்டுவதற்காக நடுவில் போடப்படுகிற ஒரு சிறு கோடு, அதுதான் ஹைஃபன். அந்த ஹைஃபனை எடுத்துட்டா, அதாவது அதை டீஹைஃபன் பண்ணினா அது என்ன ஆகும்? இந்த ரெண்டு சொற்களும் இணைந்து விடும், நெருங்கி விடும். அது போலவே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அதாவது காங்கிரஸ் காலத்துல ஹைஃபனத்தான் பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இப்ப எடுத்துக்காட்டா, இஸ்ரேலை தவிர்ப்பது வளைகுடா நாடுகளுடன் நெருக்கமாக இருப்பது, அமெரிக்காவை தவிர்ப்பது சோவியத் யூனியனுடன் நெருக்கமாக இருப்பது. ஆனால் இதை மோடி இல்லாமல் செய்தார். ஒரே நேரத்தில் முரண்பட்ட இரண்டு நாடுகளிடமும் தனித்தனியாக நாம் நட்பை பேண முடியும். இதை மோடி சாத்தியப்படுத்த எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சது? உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். தென் சீன கடல் பரப்பில் சீனாவுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து குவாட் அமைப்பை அமெரிக்கா அமைத்தது. அமெரிக்காவுடன் இந்தியா கைகோர்த்தது. அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயையும் வாங்குகிறோம். தேவைக்கேற்ப இரண்டு நாடுகளையும் பயன்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் டி ஹைஃபனேஷன் என்கிற ஒரு மாபெரும் தியரி.